Welcome to Literature Tamil Hub. In this video, we are going to explain the poem, The Road Not Taken, written by Robert Frost in Tamil through a simple conversation between two people. புதிதாக ஒன்றை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற பேரார்வம் கொண்ட உங்களுக்காகவே பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட இந்த ஆழ்ந்த அலசலுக்கு உங்களை வரவேற்கிறேன். ரொம்ப அருமையான ஒரு தொடக்கம். இந்த தலைப்புக்காக நான் ரொம்ப ஆர்வமா காத்துட்டு இருந்தேன். ஆமா, எனக்கும் அந்த ஆர்வம் இருக்கு. ஏன்னா நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒரு கட்டத்துல நாம எடுக்காம விட்ட முடிவுகளை நினைச்சு ஒருவேளை அப்படி செஞ்சிருந்தா வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும்னு நாம கண்டிப்பா யோசிச்சிருப்போம் இல்லையா? நிச்சயமா. அந்த மாற்றுப்பாதை எப்பவுமே ஒரு மாயாஜால உலகம் மாதிரி தான் நமக்கு தோணும். அந்த உளவியல் ரகசியத்தை தான் இன்னைக்கு நாம உடைக்க போறோம். இன்னைக்கு நம்மளோட ஆதாரங்கள் பாத்தீங்கன்னா கின்யோ ஐக்கியூ மையத்தோட மொழித்துறை, அதாவது டிபார்ட்மெண்ட் ஆஃப் லாங்குவேஜஸ். சரியா? அதேதான். அவங்க HNDI முதலாம் ஆண்டு மாணவர்களுக்காக, அதாவது 2023-2024 பேட்ச் மாணவர்களுக்காக கொடுத்த ஆங்கில இலக்கிய வழிகாட்டுதல் குறிப்புகளை தான் நாம இன்னைக்கு அலச போறோம். இது அவங்களோட வழிகாட்டுதல் வடுப்புல கொடுக்கப்பட்ட செஷன் 2க்கான குறிப்புகள். ரொம்ப ஆழமான தகவல்கள் இதுல இருக்கு. ஆமாம், இதுல ராபர்ட் ஃப்ராஸ்ட் எழுதின உலக புகழ்பெற்ற தேர்ந்தெடுக்கப்படாத பாதை, அதாவது தி ரோட் நாட் டேக்கன் கவிதையத்தான் ரொம்ப நுட்பமா அலசி இருக்கிறாங்க. உலக அளவுல ரொம்ப அதிகமா மேற்கோள் காட்டப்படுற ஒரு கவிதை இது. சரி, இத விரிவா பாப்போம். நிறைய பேர் நினைக்கிட்டு இருக்கிற மாதிரி இது வித்தியாசமான பாதையை தேர்ந்தெடுப்பதை பற்றிய கவிதை மட்டும் கிடையாது. கண்டிப்பா கிடையாது. இதுல ஒரு மிகப்பெரிய உளவியல் முரண்பாடு ஒளிஞ்சிருக்கு. அதை புரிஞ்சுக்கணும்னா முதல்ல நாம ராபர்ட் ஃப்ராஸ்ட் யாருன்னு தெரிஞ்சுக்கணும். அவரை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். ராபர்ட் ஃப்ராஸ்ட் 1874ஆம் ஆண்டு மார்ச் 26ஆம் தேதி கலிபோர்னியாவோட சான் பிரான்சிஸ்கோல பிறந்து 1963 ஜனவரி 29ல பாஸ்டன்ல மறைந்த ஒரு மிகச்சிறந்த அமெரிக்க கவிஞர். ஆனா அவர் எழுதின விதம் பாத்தீங்கன்னா சாதாரண மக்களுக்கும் ஈஸியா புரியும்னு சொல்றாங்களே, அது உண்மையா? 100% உண்மை. நியூ இங்கிலாந்து கிராமப்புற வாழ்க்கையையும் சாதாரண மக்களோட அன்றாட பேச்சையும் அவர் ரொம்ப யதார்த்தமா பயன்படுத்தினார். பெரிய பெரிய கஷ்டமான வார்த்தைகள் எல்லாம் அவர் கவிதையில இருக்காது. அப்போ இந்த கவிதை எப்ப முதல்ல வெளியானது? குறிப்புகள்ல ரொம்ப தெளிவா சொல்லிருக்காங்க. இது ஆகஸ்ட் 1915ல தி அட்லாண்டிக் மந்த்லி அப்படிங்கிற இதழில தான் முதல்ல வெளியாச்சு. அட, அதுக்கப்புறம் தான் 1916ல அவரோட மவுண்டன் இன்டர்வெல் கவிதை தொகுப்புல முதல் கவிதையா இடம் பிடிச்சது. கரெக்ட். சரி, கவிதையோட இதெல்லாம் என்ன அர்த்தம்னு எனக்கு இப்போ ஓரளவு புரியுது. ஆனா இங்கதான் விஷயம் மிகவும் சுவாரஸ்யமாகுது. ஓ, அப்படி என்ன பெரிய சுவாரஸ்யம்? சொல்லுங்க. பொதுவா எல்லாரும் இந்த கவிதையை எப்படி புரிஞ்சுக்கிறாங்க? 2 பாதைகள் இருந்துச்சு, நான் யாருமே போகாத வித்தியாசமான ஒரு பாதையை தேர்ந்தெடுத்தேன், அதனாலதான் என் வாழ்க்கையில இவ்ளோ வெற்றி கிடைச்சதுன்னு தானே எல்லாரும் சொல்றாங்க. ஆமா, மேடைக்கு மேடை இந்த கவிதை எப்படி
அல்ல. இது தனிப்பட்ட மனிதனின் உரிமை, அதாவது பர்சனல் ஏஜென்சி பற்றியது. அப்போ வாழ்க்கையின் முடிவுகளை பிரிந்து செல்லும் சாலைகளா அவர் உருவகப்படுத்தியிருக்காரு. ஆமா, மெட்டஃபர் என்ற இலக்கிய உத்தியை அவர் ரொம்ப அழகா பயன்படுத்தியிருக்காரு. உங்களால ஒரே நேரத்துல 2 வாழ்க்கைய வாழ முடியாது. அது ரொம்ப நிதர்சனமான உண்மை. ஆனா கடைசி பத்தியில ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கே. ஆமா, 4வது பத்தியில தான் அவர் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த சொல்றாரு. பல யுகங்களுக்கு பிறகு எதிர்காலத்துல ஒரு பெருமூச்சுடன் இந்த கதைய சொல்வேன்னு கவிஞர் சொல்றாரு. ஏஜஸ் அண்ட் ஏஜஸ் ஹென்ஸ் வித் a sigh, நான் குறைந்த மக்களால் பயணிக்கப்பட்ட பாதையை தேர்ந்தெடுத்தேன். அதுவே என் வாழ்க்கையில எல்லா மாற்றங்களையும் கொண்டு வந்ததுன்னு அவர் சொல்ல போறாரு. ஆனா எனக்கு இங்க ஒரு பெரிய கேள்வி வருது. கேளுங்க, என்ன அந்த கேள்வி? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் 2 பாதைகளும் சமம்னு அவர் ஒத்துக்கிட்டாரு. பிறகு ஏன் எதிர்காலத்துல தான் வித்தியாசமான பாதையை தேர்ந்தெடுத்ததா ஒரு கதையா சொல்ல போறாரு? இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புகிறது. அவர் பொய் சொல்லல, இதுதான் மனிதர்களோட இயல்பு. மனித இயல்பா? கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். நாம எடுத்த முடிவுகள் சரியானது தானங்கிற தவிப்பு எல்லோருக்கும் இருக்கும். எதிர்காலத்துல நமது தேர்வை நியாயப்படுத்த நாமே ஒரு கதையை உருவாக்கி கொள்கிறோம். ஓ, அதாவது என்னோட வெற்றி தோல்விக்கு நான் எடுத்த அந்த ஒரு முடிவு தான் காரணம்னு நான் நானே ஏமாத்திக்கிறேனா? ஏமாத்திக்கிறோம்னு சொல்ல முடியாது, ஆனா அது ஒரு தற்காப்பு உத்தி. அந்த பெருமூச்சு இருக்கே, அது நிம்மதியின் பெருமூச்சா அல்லது குற்ற உணர்ச்சியின் பெருமூச்சா என்பது வாசகர்களின் முடிவுக்கே விடப்பட்டுள்ளது. அடடே, இத நான் இப்படி யோசிச்சு பார்க்கவே இல்ல. அவர் விட்ட பெருமூச்சு தப்பிச்சோங்கிற நிம்மதியாவும் இருக்கலாம், அல்லது ஐயோ அந்த பாதையில போயிருக்கலாமோங்கிற வருத்தமாவும் இருக்கலாம். அதுதான் ராபர்ட் ஃப்ராஸ்டோட மேஜிக். அவர் அதை உங்ககிட்டயே விட்டுட்டாரு. உண்மையிலேயே இது ஒரு கண் திறக்கிற மாதிரியான அலசல். இந்த கவிதை முடிவுகள் எடுப்பது, அந்த முடிவுகள் எப்படி நமது எதிர்காலத்தை வடிவமைக்கின்றன, முடிவுகளின் நிச்சயமற்ற தன்மை ஆகியவற்றை எப்படி அழகாக பேசுதுன்னு நம்ம ரொம்ப சுருக்கமா ஆனா ஆழமா பார்த்துட்டோம். கண்டிப்பா வழிகாட்டுதல் குறிப்புடல்ல இத ரொம்ப தெளிவா கொடுத்திருக்காங்க. நண்பரே, ஆமா, உங்களைத்தான் சொல்கிறோம். இப்போ உங்க வாழ்க்கையில நீங்க எடுத்த முடிவுகளை சற்று திரும்பி பாருங்கள். நாம் எடுத்த முடிவுகளால் தான் நமது எதிர்காலம் மாறியதா, அல்லது முடிவுகள் எடுக்க வேண்டிய கட்டாயமே நம்மை மாற்றியதா? ரொம்ப அழுத்தமான கேள்வி இது. இந்த இடத்துல விவாதத்துல வராத ஒரு புதிய கோணத்தை நான் முன்வைக்க விரும்புறேன். சொல்லுங்க, அது என்ன புதிய கோணம்? இந்த கவிதையில நாம கவனிக்க தவறின ஒரு ஆழமான கேள்வி இருக்கு. நீங்க தேர்ந்தெடுக்காம விட்டுவிட்ட அந்த இன்னொரு பாதை உண்மையிலேயே அங்கேயே இருக்கிறதா? ஓ, ரொம்ப வித்தியாசமா இருக்கே. அல்லது நீங்க உங்க பாதையை தேர்ந்தெடுத்த மறுகணமே அந்த மாற்று பாதை அழிந்து விடுகிறதா? அட, நீங்க இன்று உங்களுக்கு நீங்களே சொல்லிக் கொள்ளும் உங்கள் கடந்த கால கதைகளில் எவ்வளவு உண்மைகள் உள்ளன, எவ்வளவு கற்பனைகள் கலந்துள்ளன என்று சற்று சிந்தித்து பாருங்கள். எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த வழிகாட்டுதல் குறிப்புகள் மூலமா இவ்வளவு பெரிய விஷயத்தை நம்ம பேசினது ஒரு நல்ல அனுபவம். நிச்சயமாக. மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான தலைப்போடு இன்னொரு ஆழ்ந்த அலசலில் சந்திப்போம். அதுவரை உங்கள் முடிவுகளை பற்றிய சிந்தனைகளோடு விடைபெறுகிறோம்.